Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. விக்ரமையும் இனியாவையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தீனதயாளன் கிடைக்கிற சான்ஸ்லாம் இனியாவையும் விக்ரமையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இனியாவோட வீட்டுல பால் கொழுக்கட்டை இனியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விக்ரம் பார்க்க போகும்போது இனியாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரமும் சுபாஷும் வண்டியில வரும்போது அவங்கள வழி மறைச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு தீனதயாளன். உனக்கான ஸ்கெட்ச் ஆல்ரெடி போட்டாச்சு அப்படின்னு ரொம்பவே சேலஞ்ச் பண்றாரு தீனதயாளன். இனியாவை வந்து ஜெயில பார்க்கும்போது இனியா ரொம்பவே காயப்பட்டு இருக்காங்க. முகமெல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இனியாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விக்ரமுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இனியாவை கூடிய சீக்கிரமா பெயில வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் எல்லா பக்கமுமே நடந்துகிட்டு இருக்கு. விக்ரமோட வீட்டுக்கு வந்த சூர்யா என்ன சொல்றாருன்னா, இதுக்காக நான் ஹெல்ப் பண்ண போறேன், என்னோட பேர்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வச்சு இனியா வெளியில வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வழக்கம் போல அமுதவள்ளி ஒட்டு கேட்டுடுறாங்க. ஒட்டு கேட்ட அமுதவள்ளி சும்மா இருப்பாங்களா? எப்படியாவது இனியா வெளியில வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயில இன்னைக்கு நைட்டே இனியாவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு தீனதயாளன் அனுப்பிவிட்ட ஆட்கள் எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதவள்ளி சூர்யாவோட அம்மாவை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் உங்க பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சூர்யாவோட பிளானை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சூர்யாவோட அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. விக்ரம் இனியாவை எப்படியாவது ஜெயில இருந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஜெயில இனியா விக்ரம நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க, இங்க நடக்கிறது எல்லாமுமே தப்பா இருக்கு அப்படின்னு அவங்களோட சூழ்நிலைய தானே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யா இனியாவை எப்படியாவது ஜாமீன்ல வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அமுதவள்ளி சொன்ன விஷயத்த சூர்யாவோட அம்மா சூர்யா கிட்ட கேட்குறாங்க. யார் வீட்டு சொத்து டாக்குமெண்ட்டை வச்சு யாரை வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு இனியாவுக்கு இந்த டாக்குமெண்ட் எந்த விதத்துலையுமே உதவக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த டாக்குமெண்ட்டை எக்காரணத்தை கொண்டு இனியாவை வெளியில கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சூர்யாவோட அம்மா சூர்யா கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. எப்படியாவது என்ன கூட்டிட்டு போயிடுங்க விக்ரம். யார் வீட்டு சொத்தை யாருக்காக தார வாக்குறதுரா? இந்த டாக்குமெண்ட அவ ஜாமீனுக்காக கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இந்த பத்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன், இது சத்தியம். விக்ரம் கிட்ட இருந்து இனியாவை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமுதவள்ளி நல்ல சிவம் இவங்களாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நியூ என்ட்ரியா வந்த மாயாவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே விக்ரமோட வீட்டுக்கு போய் நல்ல சிவத்தை மீட் பண்றாங்க. விக்ரம தான் காதலிச்ச விஷயத்த சொல்றாங்க. கண்டிப்பா நான் உன்னை என் பையனோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நல்ல சிவம் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இனியாவோட ஜாமீன் விஷயமா சூர்யாவை மீட் பண்றாரு விக்ரம். உங்களோட டாக்குமெண்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது இனியாவோட ஜாமீன் விஷயத்துக்காக என்னோட டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, இருந்த ஒரு வாய்ப்பும் இப்படி நழுவிடுச்சே அப்படின்னு விக்ரம் வேற என்ன விஷயம் மூலமா இனியாவை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணினாரு. இதை பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் விக்ரம காதலிச்சேன். நானே அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் எங்க இல்லையா? கார்ல இருக்கா? இனியாவோட ஜாமீனுக்கு என் இடத்தோட டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.